இப்போ இந்த மொர்தெகாயின் யாரு, எஸ்தர் யாரு, ஆமான் யாரு, அவரோட மனைவி யாரு, இது எல்லாத்த பத்தியும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். தானியேல் எழுதின அந்த தீர்க்கதரிசியின் காலத்துல, அந்த புத்தகத்தின் காலத்துல என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை மறந்தும் போது ஆண்டவர் இவங்களை வேணும்னே வேற தேசத்துக்கு கீழே அடிமைகளா போகிறதுக்கு அலோவ் பண்ணார். அப்படின்னா நம்ம நாட்டுல வெள்ளைக்காரங்க வேற நாட்டுல இருந்து இங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தினாங்க இல்லையா, அது ஒரு விதமான அடிமைதானம். ரெண்டாவது, இங்க இருக்கிறவங்களும் புடிச்சுன்னு போயிடுவாங்க. இப்போ நம்மலாம் கேஜிஎஃப் வந்தோம் பாருங்க, தமிழ்நாட்டுல இருந்து வேலை செய்யறதுக்காக கேஜிஎஃப் இந்த இந்த இடத்துல ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம வந்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த புத்தகம் எழுதப்பட்ட அந்த காலத்துல இஸ்ரவேல்ல இருந்த யங்ஸ்டர்ஸ், வாலிபர்களா பலவான்களா இருக்கிற யங்ஸ்டர்ஸையும் அழகா இருக்கிற பெண்களையும் உபயோகமா இருக்கிற ஆட்களை வேற நாட்டுக்கு என்னவா பண்ணாங்க, அடிமைகளா புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுல ஒரு நாடு பாபிலோன், இன்னொரு நாடு தான் இந்த புக்ல நம்ம படிக்கிற மாதிரி. அது அந்த நாட்டினோட பேர் வந்து ஒரு 2-3 பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்னு ஜர்சிஷ், ரெண்டாவது ஷூசான் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல இருக்குது. தமிழ்ல என்ன அதுக்கு மொழி பெயர்த்திருக்கிறாங்க தெரியல. சூசா, ஓகே, சூசான்ற அந்த ஒரு ஊர்ல இவங்களை வந்து அடிமைகளா கொண்டு போயிடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க அடிமைகளா அந்த ஊருக்கு போயிட்டதுக்கு அப்புறமா இவங்களோட கடவுளை இவங்களால வணங்க முடியாது. அடிமைகளா அந்த ஊர்ல இருக்கிறதுனால சுதந்திரமா ஆராதிக்க முடியாது, சுதந்திரமா பைபிள் வாசிக்க முடியாது, சுதந்திரமா ப்ரேயர் பண்ண முடியாது, சர்ச்சுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா அங்க சர்ச்சே கிடையாது. அந்த இடத்துல இவங்க வந்து ஃப்ரீடமோட இல்லாம அடிமைகளா இருக்கிறாங்க. அந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அந்த மாதிரியான அடிமைத்தனத்துல இவங்க அந்த ஊர்ல இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருன்னா விக்கிரகத்தை வணங்குறவங்க. இதெல்லாம் புரியுதுங்களா? விக்கிரகத்தை வணங்குறவங்களோட ஊர்ல இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, எஸ்தர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு யூத பெண்ணு ராணி ஆகுறாங்க. அந்த ராஜாக்கு மனைவியா இந்த எஸ்தர் ஆகுறாங்க. எஸ்தருக்கு அவங்களுக்கு தெரியும் நான் யூதன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு யூத பெண்மணின்னு அவங்களுக்கு தெரியும். இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் எப்பன்னு பார்த்தோம்னா, இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு ஒரு 550 வருஷத்துக்கு முன்னாடி, 550 BC இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம். இது அடிமைதானத்தின் காலத்துல இவங்க அடிமைகளா அந்த இடத்துல இருக்கும்போது எஸ்தர் ராணி ஆயிடுறாங்க. எஸ்தர் ராணியா ஆனதுக்கு அப்புறமா இந்த எஸ்தருடைய உறவினா இருக்கிற மொர்தெகாய் வந்து வாட்ச்மேன் ஆகுறாரு, டோர் கீப்பர் ஆகுறாரு. இது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு இந்த சம்பவத்தை பத்தி நான் சொல்றேன். அதுன்னா ஸ்டோரியில இவர் வாட்ச்மேனா இருக்கிற போது அந்த இடத்துல அங்க இருக்கிற ராஜாவுக்கு அகேன்ஸ்டா 2 பேர் வந்து திட்டம் தீட்டுறாங்க. இந்த ராஜாவை கொன்னுறணும், ராஜாவை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற 2 பேரு திட்டம் தீட்டுறாங்க. இந்த மொர்தெகாய் அதை எஸ்தர் கிட்ட சொல்லி, எஸ்தர் ராஜா கிட்ட சொல்லி அந்த 2 பேரை வந்து என்ன பண்றாங்க, காட்டி கொடுத்துட்றாங்க. ராஜாவும் அந்த 2 பேரும் கொன்னுறாரு. இத உடனே மொர்தெகாய் சொல்லித்தான் இந்த இடத்துல நான் பிழைச்சேன் அப்படின்றத புக் ஆஃப் கிரானிக்கல்ஸ்ல எழுதி வைக்கிறாங்க. கிரானிக்கல்ஸ்னா அன்னைக்கு அவங்க நியூஸ் எழுதுனது, இன்னைக்கு சரித்திரம். காந்திஜியை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கோ, இந்த அவர் வந்து நடந்து போகும்போது ஊர்வலம் போகும்போது அவர் அரெஸ்ட் பண்ணாங்கன்ட்டு அன்னைக்கு நியூஸ் எழுதுனாங்க பாருங்க, இன்னைக்கு அது படிச்சா அது சரித்திரம். அந்த மாதிரி நடக்கிற விஷயத்தெல்லாம் புக் ஆஃப் கிரானிக்கல்ஸ், நாளாகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல ராஜாவும் எழுதி வைக்குவாங்களாம். பர்சியா ராஜா எழுதி வச்சிருக்கிற அந்த புத்தகத்துல இருந்தா இதை எடுத்தாங்க. இப்போ மொர்தெகாய் தான் நம்மளை காப்பாத்துனா அப்படின்னு ராஜாக்கு தெரியும். ஆனா ராஜா மறந்துட்டார். மொர்தெகாய் சொன்னதுக்கு அப்புறமா தான் என் உயிர் பொழைஞ்சிச்சு அப்படின்றத ராஜா மறந்துட்டார், எழுதிட்டு மறந்துட்டார். இது நடந்து சில நாட்களுக்குள்ள ஆமான் அப்படின்னு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். அவர் என்ன பண்றாரு, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா அதிபதிகளுக்கும் மேலான அதிபதியா இந்த ஆமான் வந்து ப்ரொமோஷன் ஆகுறாரு. ப்ரொமோஷன் ஆன உடனே இப்ப இதுக்குள்ள நடந்து வர்றாரு, ராஜாவினோட அரண்மனைகளும் நடந்து வர்றாரு. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு எந்திரிச்சு நின்று சல்யூட் பண்றாங்க. இந்த மொர்தெகாய் மாத்திரம் சல்யூட் பண்றது இல்லை. ஏன்னா மொர்தெகாய்க்குள்ள என்னன்னா, நான் ஒரு யூதன், நான் என் ஆண்டவரை மாத்திரம் தான் வணங்குவேன், நான் அடிமைதனத்துல இருந்தாலும் வேற யாரும் நான் வணங்க மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் என் ஆண்டவர் தான் எனக்கு கடவுள். இந்த வைராகியத்தோட இவர் ஏஞ்சிக்கல. நம்மளுக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்தா எல்லாரும் நம்மளுக்கு ஏஞ்சி குட் மார்னிங் சொல்லும் போது ஒருத்தர் மாத்திரம், அதுவும் நம்மளுக்கு வாட்ச்மேனா இருக்கிற ஒரு ஆளு ஏஞ்சி நிக்கல, நம்மளுக்கு கொஞ்சம் ஷேம் ஆயிடும்ல. அதே மாதிரி ஷேம் இந்த ஆமானுக்கு ஆச்சு. ஆமான் என்ன பண்றாரு, அவரை பத்தி விசாரிக்கிறாரு. மொர்தெகாய் யாருன்னு பார்த்தா ஒரு யூதன். ஓ, அடிமையா இருக்கிற யூதனே வந்து இவ்வளவு பண்றானா, அதனால வெறும் மொர்தெகாயை மாத்திரம் இல்லாம யாரெல்லாம் யூதர்கள் இந்த தேசத்துல இருக்கிறாங்களோ எல்லாரையும் கொல்லுவேன், அவங்க கொல்றதுக்கு ராஜா கிட்டே பர்மிஷன் வாங்குவேன்னு சொல்லி ராஜாவையே தந்திரமா போய் ஒரு பெர்மிஷனும் வாங்கிடுறாரு. என்ன அந்த பெர்மிஷன்னா, யூதர்களை நான் கொல்ல போறேன், எனக்கு அதுக்கு தேவையான பணத்தை நீங்க தரணும்னு. ராஜாவும் எதுக்கு ஏதுன்னு கேட்காம சைன் போட்டுடுறாரு.
இவரும் சைன் வாங்கிக்கின்னு போயிடுறாரு. இந்த கதையில பார்த்தோம்னா அதுக்கப்புறமா எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு ஒரு பேங்க்வெட், ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி அந்த விருந்துல ராஜாவை வர வச்சு ராஜா கிட்ட ஏன் ஜனத்தை நீங்க ஏன் கொல்லணும்ட்டு சைன் போட்டிருக்கிறீங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லி அது ப்ரோவோக் பண்றாங்க. அது அது வேற விஷயம். ஆனா இந்த மொர்தெகாயினோட வாழ்க்கையில பார்த்தோன்னு வைங்களேன், இவர் எதுவும் தப்பு பண்ணல. ஆண்டவரை மாத்திரம் தான் நான் வணங்குவேன் அப்படின்னு வைராகியத்தோட இருந்தார். அதுக்காகவே என்ன ஆச்சுன்னா இந்த ஆமானுடைய கோபத்துக்கு ஆளானார். இந்த ஆமான் வந்து மொர்தெகாயை கொல்றதுக்கு ஒரு குழி வெட்டுறாரு. இந்த மொர்தெகாயை ஹேங் பண்றதுக்கு எப்படி சொல்றது, தூக்கு போடுறதுக்கு ஒரு தூக்கு மேடை ரெடி பண்றாரு. ரெடி பண்ணிட்டு நாளைக்கு இந்த மொர்தெகாயை நான் கொல்ல போறேன் அப்படின்ட்டு இவர் டிசைட் பண்ணிட்டார். அன்னைக்கு ராத்திரி ராஜாக்கு தூக்கம் வரலையா. ராஜா என்ன பண்றாரு, சரி தூக்கம் வரல, நம்ம சரித்திரத்தினா நம்ம படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளாகம புத்தகத்தை படிக்க சொல்றாரு. படிச்சுனே வராங்க. இந்த வருஷத்துல இதெல்லாம் ஆச்சு, இந்த வருஷத்துல இதெல்லாம் ஆச்சுன்னு படிச்சுனே வரும்போது டக்குன்னு மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றினான். மொர்தெகாய் சொன்னதுனால ராஜாவை 2 பேர் கொல்ல வந்தவங்க என்ன ஆயிட்டாங்க, ராஜா கிட்ட மாட்டிக்கின்னு செத்துட்டாங்க அப்படின்றத ராஜா படிக்கிறார். ராத்திரிக்கெல்லாம் ராஜாக்கு தூக்கம் வரல, இதை பத்தி யோசிச்சுன்னு கேட்கிறாரு. என் உயிரை மொர்தெகாய் காப்பாத்தினா அவனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி மறுநாள் காத்தால, இப்ப இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இல்ல, இந்த ஆமான் வந்து பிரைம் மினிஸ்டர். ஆமான் வராரு ராஜபாரத்துல, அந்த பேலஸ்ல அரண்மனையில இந்த இடத்துல ராஜா உக்காந்துக்கிறாரு. ராஜாக்கு பக்கத்துல எஸ்தர் ராஜாத்தி உக்காந்துக்கிறாங்க. இந்த பக்கத்துல இந்த ஆமான் வந்து உக்காடுறாரு. இந்த ஆமான் வந்த உடனே ராஜா ஆமானை பார்த்து கேட்கிறாரு, நல்லா கவனிங்க, இப்பதான் நம்மளோட செய்தி ஆரம்பிக்குது. ஆமான் கிட்ட ராஜா கேட்கிறாரு, நான் ஒருத்தர் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன், நான் ஒருத்தரை கௌரவிக்க நினைக்கிறேன், அந்த கௌரவிக்க நினைக்கிற பர்சனை நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்கிறாரு. இவர் யாரு, பிரைம் மினிஸ்டர். கேட்கறது யாரு, ராஜா. ராஜாவுக்கு அடுத்த நிலையில இருக்கிற பிரைம் மினிஸ்டரை பார்த்து ராஜா கேட்கிறாரு, எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குது, அவரை நான் கனப்படுத்தணும், என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னே இவர் என்ன நினைச்சிட்டாரு, ராஜா என்னத்தான் கனப்படுத்த போறாருன்னு நினைச்சுக்கின்னு இவருக்கு என்னன்னா ஆசை, எல்லா ஆசையும் ராஜா கிட்ட சொல்றாரு. என்ன குதிரையில உட்கார வைக்கணும், அதுவும் அந்த குதிரை இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கணும். ராஜாவே வந்து என்ன பண்ணும், ராஜாவுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிற ஒருத்தர் என் முன்னாடி நடந்து போய் இந்த குதிரையில வரவங்கள ராஜா கனப்படுத்த விரும்புறாரு அப்படின்ட்டு ஜே சொல்லினே நடந்து போனோம். ஜேன்னு கத்துவாங்க பாருங்க, அந்த ஜே சொல்லினே நடந்து போனோம், ஊரெல்லாம் ஊர்கோலமா வரணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்டே சொல்றாரு. இந்த மாதிரி விருந்து இருக்கணும், இந்த மாதிரி சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எல்லாம் சொன்ன உடனே ராஜா இவர் லிஸ்ட் சொல்லி முடிச்சோன்னு, கரெக்ட்பா நீ சொன்னதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் போய் மொர்தெகாய்க்கு பண்ணுறாரு. மொர்தெகாயை கொலை பண்ணலான்னு நினைச்சுக்கிற ஆமான் காரத்திலேயே ஆமானுக்கு என்னன்னா கனம் வேணும்னு ஆமான் நினைச்சாரோ அது எல்லாத்தையும் செய்ய வச்சார் ராஜா. அதே மாதிரி மொர்தெகாய் என்ன பண்றாரு, ஒரு குதிரையில ஆமான் என்ன பண்றாரு, மொர்தெகாயை குதிரையில உட்கார வச்சு ஊர்கோலமா போய் மொர்தெகாய்க்கு முன்னாடி இவரு ராஜா கௌரவிக்கு நினைக்கிற இந்த மொர்தெகாய் வாழ்க வாழ்க ஜேன்னு அவருடைய எதிரியை பார்த்து கத்தின்னு போறாரு. இந்த சம்பவம் நடந்துச்சு. அழுகையோட வீட்டுக்கு போறாரு. யோசிச்சு பாருங்க, நான் தான் அடுத்து ராஜா கனப்படுத்த விரும்புற ஆளுன்ட்டு இவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் இவர் பெருமையா சொல்லிட்டு இருக்குவாருல்ல. வீட்டுல எல்லாம் ராஜா நாளைக்கு என்ன வந்து குதிரையில உட்கார வச்சு போறாரு, ராஜா நாளைக்கு என்ன கனப்படுத்த போறாரு அப்படின்ட்டு இவங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் பெருமையா சொல்லிட்டு இருப்பாருல்ல. ஆனா இவர் யார கொல்லணும்னு நினைச்சாங்களோ அந்த மனுஷனுக்கே இவர் அதே வேலையை செய்யற மாதிரி ஆண்டவர் பண்ணிட்டாரு. அவமானம் தாங்க முடியாது, வீட்டுக்கு போய் எழுந்துனுக்கிறார். அப்பதான் இந்த 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவங்களோட மனைவியும் அவரு கூட இருந்த மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நீ எதிர்த்து நிற்கிற அந்த மொர்தெகாய் ஒரு வேலை யூதனா இருந்தா உன்னால ஜெயிக்க முடியாது. இதை சொல்றவங்க பாருங்க, சொல்றவங்க யாரும் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, கிறிஸ்துவர்களோ ஆண்டவரை பத்தி தெரிஞ்சவங்க கிடையாது. புறஜாதி ஊர்ல விக்கிரகத்தை வணங்குற யாரோ 2 பேர் சொல்றாங்க. அந்த வசனத்தை மறுபடியும் இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். And Haman told Zeresh his wife and his friends everything that had befallen him. They said, then said his wise men and Zeresh his wife unto him, if Mordecai be of the seed of the Jews, before whom you have begun to fall, you shall not prevail against him. ஆமென். நீ அவன் முன்னாடி என்ன ஆக மாட்ட, ப்ரிவேல் ஆக மாட்ட, நீ மேற்கொள்ள மாட்ட, அவனுக்கு மேல உன்னால வர முடியாது. ஏன்னா அவன் யாரு, யூதன், உண்மையான தேவன் அவன் ஆராதிக்கிறவன். அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க இருக்கிற ஊர் என்னவோ அடிமைத்தனத்துல இருக்கிற ஒரு ஊர் தான், அந்த இடத்துல விக்கிரகத்தை தான் ஆராதிச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கே நம்ம ஆண்டவரை பத்தி தெரிதுன்னா நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். விக்கிரகத்தை வணங்குறவங்களுக்கே யூதர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன் தெரிஞ்சிருந்தா அப்போ நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். இந்த கதையில் அப்படியே பார்த்தோன்னு வந்தோன்னு வைங்களேன், இது நடந்த நெக்ஸ்ட் டேவே எந்த இடத்துல
மொர்தேகாய தூக்குல போடணும்னு ஆமான் பிளான் பண்றாரோ அதே இடத்துல ஆமான ராஜா தூக்குல போடுறாரு. எந்த இடத்துல மொர்தேகாய் செத்து இருக்கணுமோ அந்த இடத்துல யார் சாவுறது? மொர்தேகாய கொல்ல நினைச்சு ஆமான் சாவுறாரு. சரி, ஆமான் செத்துட்டு அதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டா இல்ல. ஆமானோட பொசிஷன் மறுபடியும் மொர்தேகாய்க்கு கிடைக்குது. வாசிங்க 10ஆம் அதிகாரம் 3 வசனம் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிருங்க. சாப்டர் 10 1 to 3 3 வசனங்கள் இருக்குது. அதுல 10ஆம் அதிகாரம் 3 வசனங்களை வாசிச்சிடலாம். எல்லாம் சேர்ந்து வாசிச்சிடலாம். Now all the acts of his power and his might and the account of the greatness of Mordecai to which the king advanced him, and are they not written in the book of Chronicles of king of Media and Persia? For Mordecai the Jew was second to king Ahasuerus and was great among the Jews and well received by the multitude of his brethren, seeking the good of his people and speaking peace to all his countrymen. ஆமே, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மொர்தேகாயை பத்தி நம்ம தியானிக்க போறோம். இதுல என்ன நம்ம முக்கியமா கத்துக்க வேண்டிய விஷயம்னா, அடிமைத்தனத்துல ஆண்டவர்னா யாருன்னே தெரியாத ஒரு ஊர்ல இவங்க இருந்திருந்தாலும், இந்த ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு விசுவாசத்தோட இருந்ததுனால, இந்த ஒரு மனுஷனோட இருதயத்துல நான் ஆண்டவரை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன்ற எண்ணம் இருந்ததுனால ராஜாவுக்கு அடுத்த பொசிஷனுக்கு போயிட்டாருன்ற 2ஆம் வசனம் சொல்லுது. இப்போ மொர்தேகாய் வாஸ் செகண்ட் டு தி கிங். ராஜாவுக்கு அடுத்த பொசிஷனா பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு இருக்காரு. நம்ம நாட்டுல ராஜா யாருன்னா பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி. பிரசிடென்ட்டுக்கு அடுத்து யாரு? பிரைம் மினிஸ்டர். அப்போ ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு இந்த மொர்தேகாய் போனதுக்கு காரணம் என்னன்னா, அவர் இருதயத்துல நான் வணங்கினா ஆண்டவர் வேண்டி தான் வணங்குவேன். அப்ப நம்ம இருதயத்திலும் அதே எண்ணம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் நினைக்கிற இடத்துல நம்மளை உயர்த்துவார். நம்மளோட வேலை ஸ்தலத்துல உயர்த்துவார். பதவி உயர்வு வரும், வருமான உயர்வு வரும், சமாதான உயர்வு வரும், சந்தோஷம் வரும், குடும்பங்கள் கட்டப்படும், நம்மள இன்னும் ஆண்டவர் அதிகமா ஆசீர்வதிக்குவார். ஆசீர்வாதம் போது நான் பணத்தை பார்த்து மாத்திரம் சொல்லாம நம்ம விரும்புகிற நம்மளோட ஜெபங்களுக்கு பதில் தருவார். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நான் ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணி அதை ஆண்டவர் செய்யறாருன்னும் போது அது எவ்வளவு பெரிய பிளெஸிங் தெரியுமா? ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளெஸிங் அது. நம்மளோட ஜெபங்களை ஆண்டவர் கேட்கறதுன்றது நம்ம பெருசா கண்டுக்கிறதே இல்லாத பாருங்களேன். நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் அதை செய்யறாரு, அதை பத்தி நம்ம பெருமையாவே நினைக்கிறது இல்லை. அதான் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளெஸிங் எதுனா நம்ம ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தர்றது. இந்த இடத்துல மொர்தேகாய் கிட்ட என்ன கத்துக்கிறோம்? அடிமைத்தனத்துல ஊர்ல இருந்தாலும் என் ஆண்டவரை மாத்திரம் தான் நான் வணங்குவேன். இப்ப நம்ம ஊர் கூட கிறிஸ்டியன் நாடா? நம்ம நாடு இந்தியா ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியா? இல்லையே. நம்ம நாட்டுல வெறும் 6% பேர் தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களாம். நம்ம நாட்டுல 150 கோடி பேர்ல 6% தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களாம். மைனாரிட்டி நம்ம எல்லாம், சிறுபான்மையர்கள் நம்ம எல்லாம். ஆனா சிறுபான்மையர்களா நம்ம இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் நம்ம கூட இல்லாம இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன ஆயிருக்கும்? யூதர்களுக்கு நடந்த அதே நிலைமை நம்மளுக்கு வந்திருக்கோம்ல. ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா நம்மள யார் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க? மொர்தேகாயினுடைய எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கணும்ல. மொர்தேகாயினுடைய எண்ணம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் எந்த ஊர்ல நான் இருந்தாலும், எந்த இடத்துல நான் இருந்தாலும், நான் வணங்குறது என் ஆண்டவரை மாத்திரம் தான் வணங்குவேன். நான் என் ஆண்டவரை மாத்திரம் தான் வணங்குவேன்ற எண்ணம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா, மொர்தேகாய்க்கு செஞ்ச அதே ஆண்டவர் நமக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் உயர்த்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். நீங்க எந்த விஷயத்துல உயர்வு எதிர்பார்த்து இருந்தாலும் அந்த உயர்வு உங்களுக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஆண்டவரை மாத்திரம் தான் நான் வணங்குவேன். எந்த நிலையில நான் இருந்தாலும் ஆண்டவரை மாத்திரம் நான் வணங்குவேன் அப்படின்றத நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் உயர்வு தர்றதும் உறுதியா இருக்குது. இல்ல நான் காம்ப்ரமைஸ் ஆயிடுவேன், சண்டே இன்னைக்கு சர்ச்சுக்கு போலனா என்ன, அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு நம்ம கேஷுவலா இருந்தோம்னா, நம்மள ஆசீர்வதிக்கணும்ன்ற ஒரு நேரம் வரும்போது ஆண்டவரும் கேஷுவலா விட்டுருவார். விடு, இவனை அப்புறமா ஆசீர்வதிக்கலாம்னுவார். அவர் ஓடி வந்து நம்மள ஆசீர்வதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மள ஓடி வந்து அவரோட சமூகத்துல இருக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நம்ம எந்த அளவுல அளக்குறோமோ அந்த அளவுல தான் நம்மளுக்கு அளக்குவார். நம்ம எப்படி ஜபம் பண்றோம்? ஆண்டவர் எனக்கு நீங்க இதெல்லாம் செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் செய்யறேன். ஆண்டவர் வந்து அப்படியெல்லாம் இல்லப்பா, பெரிய ஆள் நான் தான், நீ சின்ன பையன், நான் பெரிய ஆள், நான் சொல்றத நீ ஃபர்ஸ்ட் செஞ்சினா அப்புறம் நீ என்ன நான் கேட்குறியோ அதெல்லாம் நான் செய்யறேன். அப்ப இது புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா மொர்தேகாய் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது இதுதான். அவரு கைவிடப்பட்ட நிலைமையில அடிமைதனத்துல இருந்தாலும் நான் ஆண்டவர் வேண்டி தான் வணங்குவேன். அதே நிலைமையில நம்ம திரும்பி போகலாம், அதே எண்ணத்தோட நம்ம திரும்பி போகலாம். ஆண்டவருக்கு இந்த ஒரு கமிட்மெண்டோட, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை மாத்திரம் தான் துதிப்பேன்,
என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் உங்களை மாத்திரம் துதிப்பேன்ற ஒரு இதயத்தோட நீங்க திருப்பி போனீங்கன்னா மொர்தெகாய்க்கு ஆண்டவர் கொடுத்த உயர்வை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எல்லா நன்மைக்கும் மூற்றும் காரணமாகிய எங்கள் நல்ல தெய்வமே, இந்த கால வெல்லும்